ஏனி உமிழ்தான மிகமேவும் ஒழியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழிகார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் ஒழியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழிகார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் அழியாழு மலர் தூவும் அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை உடனினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒடுக பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒடுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதயகமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேபுமை கண்டதேவன் வெண்ணை மேபுமை கண்டதேவன் மிகு செய்வநாதன் உண்டரிக மலர்தாழச் செலத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்டதேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் பரிசறியேன் அருள் பண்பறியேன் எனப் பற்றும் வினை கருசறியேன் அது மாற்றறியேன் கலரோடு இணங்கி துருசிகளே செய்யும் பொல்லா உலகத் தொழும்பனுக்கு உன் தெரிசனம் கிட்டுவது என்றோ உலகத் தொழும்பனுக்கு உன் தெரிசனம் கிட்டுவது என்றோ பஞ்சாக்கர தேசிகனே பஞ்சாக்கர தேசிகனே கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகோ பெருமைதரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பெருமைதரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே விஞ்ஞகனார் மலர் தாள்கள் விரியாத மனமோ மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை சிவஞான மாமுனிபன் மலர் தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னை வைத்து உரைப்பாம் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னை வைத்து உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் அந்த நீலகண்ட வேட்கோ அந்த நீலகண்ட வேட்கோ அவரை சொல்லி இந்த பெரிய புராணத்துல நாயன்மார்களுடைய பெருமையை சொல்ல வந்தவர் முதல்ல யார சொல்றாரு? நீலகண்ட குயவனார். எதனால அப்படி சொல்றாரு? எதனாலமா அப்படி சொல்றாரு? திருநீலகண்ட குயவனார சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏன்? ஏம்னா
முதல் நூல்ல அப்படித்தான் இருக்குது இல்லையா? முதல் நூல் எது? பெரிய புராணத்துக்கு முதல் நூல் எது? ஆமா, திருத்தொண்ட தொகையில அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாரு? சிவபெருமான் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆரூரர் சொன்னத இவர் சொல்றார். அப்போ அவரு முதல்ல படைத்தலை சொல்லி ஆரம்பிக்கிறார். வேட்கோ கலங்களை படைப்பவர். எதை படைக்கிறாரு? ஆமா, நீங்க 1ஆம் நூற்பா சிவஞான போதம் முதல் நூற்பா எப்படி தொடங்குது? எப்படிமா தொடங்குது? அது எப்படி தொடங்கிட்டு போகுது? கடவுள் உண்மை, உலகை கொண்டு கடவுள் உண்மை சொல்றாங்க இல்லையா? அப்போ அதுக்கு திருட்டாந்தமா குயவன் மண்ணிலிருந்து சட்டி பானைகளை படைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ற. அந்த சட்டி பானைகள் தான் என்னது? வெவ்வேறு விதமான உடம்பு, கொள்கலன். அது என்னதுமா? கொள்கலன். இந்த உடம்பு கொள்கலன் தானே. என்ன கொள்கலன்? குற்ற கொள்கலன். என்ன சொல்றாரு? குற்ற கொள்கலன். எடும்பைக்கு எடும்பை ஔவையார் சொல்றாங்க. எடும்பைக்கு எடும்பை அப்படின்னானது, எடும்பைக்கு எடும்பைங்கிறது எடும்பைக்கு எடும்பை படுப்பர், எடும்பைக்கு எடும்பை படாதவர் அப்படின்னு திருக்குறள் இருக்குது. அந்த இது இல்ல, துன்பத்துக்கு துன்பத்தை கொடுத்துருவாங்கிறது அதுல. இங்க எடும்பை துன்பம், அதை இடும்பை, அதை போட்டு வைக்கிற பை. துன்பங்களை போட்டு வச்சிருக்கிற பை அப்படின்னு சொல்றார். புரியுதா? ஆமா. இதாகித சூத்திரம். இதுக்கு என்ன பேரு? இதாகித சூத்திரம். இன்ப துன்பத்தை நுகர்வதற்கான பாத்திரம். விளங்குதாமா? விரலி நடைக்கூடம். அது என்னது? விரலி நடைக்கூடம் அப்படின்னா யமன். விரலினா யாரு? யமன். அவனுக்கு கூடம் அது. அப்படியெல்லாம் இந்த உடம்ப ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குயவனை போல என்று இறைவனை சொல்றாரு. விளக்குதாமா? அவன் சட்டிப்பானைகளை படைக்கிற மண்ணில இருந்து படைக்கிற மாதிரி ஒரு மாயையிலிருந்து தனுகரணாதிகளை படைக்கிறார்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப அது படைத்தல். அப்ப முதல்ல படைப்புல ஆரம்பிச்சு திருநீலகண்ட யாழ்ப்பாணர்ல முடிக்காரு. யாழ்ப்பாணர் யாரு? இசைப்பவர். இசைத்தல்னானது கூடுதல், இறைவனோடு இசைவதில சொல்லி முடிக்கிறார். அருளர். விளங்குதாமா? திருநீலகண்ட குயவனார்ல ஆரம்பிச்சு யாழ்ப்பாணர் அதுல முடிக்கிறார். இறைவனோட இசைதல கொண்டு முடிச்சிருக்கிறார். அதனால இந்த திருநீலகண்ட குயவனார் சரிதத்துல அவர் எல்லாருக்கும் அடியார்களுக்கெல்லாம் அவர் திருவோடு செய்து கொடுத்தார். விளக்குதா? ஆமா. மற்றவங்களுக்கு உண்கலம் செய்து கொடுத்தார்.
இல்லையா? இவங்களுக்கு நன்கலம் செய்து கொடுக்கிறார். விளங்குதாமா? அப்போ அப்படி இருந்தவரு அவ்வளவு பக்தரா இருந்தா கூட அவருக்கு என்ன இருந்தது? இளமை மீதூர அப்படிங்கிறார் சேக்கிழார். அப்போ இந்த பக்தி நெறியில செல்றது அது தபம். பக்தி நெறியில செல்றதுக்கு பேர் என்ன பேரு? தபம். இல்லையாமா? தபம்னா என்னது? தபம்னா என்னதுமா? எட்டாம் நூற்பாவுல படிச்சோமே. தபம் பற்றுகளை விடுவதற்கான கருவி தபம். அப்ப தபம் செய்ய செய்ய உலகப்பற்று குறையணும், இறைவனிடத்துல பற்று கூடணும், இல்லையா? ஆனா அவருக்கு என்ன வந்துடுச்சு? இளமை மீதூர முதிர்ச்சி வர்றதுக்கு போல என்ன வந்துருச்சு? இளமை மீதூர அப்படின்னு காட்டுறாரு. நல்லா காட்டுறாரா இல்லையா? புரியுதாமா? இறைவனை வழிபட்டு வழிபட்டு நமக்கு அறிவுல முதிர்ச்சி வரணும், இல்லையா? அப்போ இந்த உடல் இளமை உயிரினுடைய பக்குவத்தை கீழ்படுத்திடுது. படுத்திக்கிட்டா இல்லையா? ஆமா. அதனால அவர் இளமை மீதூரவே, இல்லையாமா? அவர் சிற்றின்பத்துக்கு எளியராயிட்டார். அவர் நிலையிலிருந்து தாழ்ந்துட்டார். புரியுதா? அதனால அதை பொறுக்க மாட்டாத அவருடைய துணவியார் எமை தீண்டுவீராகில் திருநீல கண்டம் என்று பேதியா ஆணை வைத்தார். என்ன வச்சாரு? பேதியா ஆணை வைத்தார். பேதியா ஆணைனா என்னமா? அந்த ஆணையிலிருந்து மீள முடியாது. அப்படி ஒரு ஆணை. யாது மேல ஆணையிட்டால் அவர் அந்த ஆணையை கடக்க மாட்டாரோ அவர் மேல வைக்கிறார். அதனால அந்த ஆணையை கேட்ட மாத்திரத்திலேயே அவர் அந்த குற்றத்திலிருந்து நீங்கிறார். விளங்குதா? அதனால அவரை பெரியவர் என்றார். முதல்ல இளமை மூதூர அப்படின்னு சொன்னவர் என்ன சொல்வாரு? ஆணை கேட்ட பெரியவர். ஏமா இந்த சிவஞான போதம் 8ஆம் நூற்பாவுல 2வது அதிகரணத்துல 2வது பாட்டு என்ன பாட்டு? அப்படி பாட்டு இருக்குதா? என்ன ஒருத்தர் தபார்னு சொல்ல வேண்டாம். அறிவிக்க அன்றி அறியா உளங்கள் தெரியுமா முன்பின் குறைகள் நெறியில் குறையுடைய சொற்கொள்ளார் கொள்பவர்க்கு குறை சகன் கொள்பவர்க்கு. அப்போ அந்த 2வது பாட்டு என்ன சொல்லுது? 3 பாட்டு இருக்குது. அதுல நடுவுல இருக்க பாட்டு இது என்ன சொல்லுது? என்னமா? நெறியில் அறிவிக்க, நெறியில் அறிவிக்க அப்படி சொல்லணும்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, நெறியில அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அங்க யாருக்கு உபதேசம்ங்கிறத சொல்றாரு. உபதேசம் யாருக்கு வேணும், உபதேசம் யாருக்கு வேண்டாம். விளங்குதா? அப்போ சொற்கொள்ளார் சொற்கொள்பவர் அப்படிங்கப்போ அங்க நெறியில் குறையுடைய சொற்கொள்ளார். அத சொல்லும் போது சொல்லுங்கிறது உபதேசம். அப்ப அதுக்கு ஒரு அடை கொடுக்கிறாரு, குறையுடைய சொற்கொள்ளார் என்று, இல்லையா? அப்போ அது என்ன குறை? குறைனா என்னது? அதுக்கு திருக்குறள் இருந்து எடுத்து காட்டுவார். வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்று உலகின்றார் போலன்னு, இல்லையா?
அப்போ வினை குறைனா என்னது திருக்குறள்ல? சொல்லு. நூல்ல நான் எழுதிட்டேன். குறையாவது எழுதி விளங்காத குறையாகும் எழுதியிருக்க. குறை வினை குறைனா அந்த யாரு இன்றியமையாமை பொருள் குறிக்கிறது அந்த குறைங்கிறது. வினைங்கிற குறை அதை யாரு விட்டார்களோ அவரை உலகம் விட்டுரும். யாரு வினையை செய்யலையோ அவங்கள உலகம் விட்டுரும். அப்படின்னா பிறப்பு அருந்துரும்னு அர்த்தம் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த குறை இன்றியமையாமை பொருள் உணர்த்துவது. இங்க அதுல என்ன குறை இருக்குது அப்படின்னா சொன்ன உடனே விளங்காது இல்லையா? அது 11ஆம் நூற்பாவுல முதற்பாட்டு என்னது? சித்தியாரு. பரஞானத்தால் பரத்தை தரிசிப்போர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரான் இல்லையா? ஆமா, பார்க்க வரு ஞானம் பல ஞானம் அஞ்ஞான விகற்பம் வைந்தவத்தின் கலக்கம் தரு ஞானம் இல்லையா? அப்புறம் ஞாதிரு ஞானம் நேயம் தங்கிய ஞானம் சங்கற்பனை ஞானம் இல்லையா? திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்போ இந்த உபதேசத்தை வைந்தவத்தின் கலக்கம் தரு ஞானம் என்ன சொல்லி இருக்கிறாரு? வைந்தவத்தின் கலக்கம் தரு ஞானம். ஆமா, 8ஆம் நூற்பாவுல சிவபெருமான் வந்து சொன்னா கூட அதுல என்ன இருக்குது? சொன்ன விளங்காது. அவர் வந்து சொன்னாலே விளங்காம இருக்கு. இப்ப நாம சொன்னா கேட்கவா செய்யணும்? அதனால அந்த குறை ஒரு சொல்லியாச்சுன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்ததுதான். ஆனா பொருள் உடனே விளங்காது. விளங்குதா? அதான் விளங்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன விளங்குதாங்க? குறைகள் முன்பின் சரியுமா? குறைகள் முன்பின் சரியுமா அப்படிங்கிறார். அப்போ செறிதல்ங்கிறது என்னது? தெளிதல். தெளிகிறது ஒரு ஆளுக்கு சீக்கிரமா தெளிவுது, ஒரு ஆளுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, சில நாள் ஆகுது, இப்படி எல்லாம் இருக்குது. புரியுதாமா? ஆமா. அப்ப சொன்னா அந்த சொல்லுல என்ன இருக்குன்னா சொன்ன உடனேயே அந்த பொருள் விளங்காது இல்லையா? அதான் சொற்கழிவு பாதமலர்கிறார். சொற்கழிவு பாதமலர். அதனால அங்க நாம ஒன்ன சொன்னா அந்த உடனே அந்த பொருள் நமக்கு விளங்குவதில்லை. அதுதான் இயல்பு. அதான் சொல்லியிருக்கு. ஆனா இங்க சொன்ன உடனே தப்பாருன்னு விட்டுட்டார். ஒரு சொல்ல சொன்ன உடனே விளங்குதா? அது எவ்வளவு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி. அப்போ அதான் பேதியா ஆணைங்கிறார். அது என்ன நினைச்சிட்டார் அவரு? திருநீல கண்டம் அப்படின்னு சொல்லி சொன்ன என்னை தீண்டு வீராகில் திருநீல கண்டத்தின் மீது ஆணை வச்சிருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லி அவோ பேசவே முடிக்கல. தீண்டு வீராகில் திருநீல கண்டம் அவ்வளவுதான் சொல்லவே சென்டென்ஸ க்ளோஸ் பண்ணல, முடிக்கல. ஏன் முடிக்கல? அதுக்கு மேல உங்களுக்கு சொல்றதுக்கே. ஆமா, சிலைதான் நாம சொல்லாமலே விட்டுருவோமா இல்லையா? உணர்ச்சி ரொம்ப வரும்போது அவ்வளவுதான்.
அப்படிங்குவோம். அப்ப அதுக்கு மேல நாம விஷயத்தை நீங்க தான் ஃபுல்லா பண்ணிக்கணும் கேக்குறவங்க. அத மாதிரி விடுறாங்க. இதெல்லாம் ஒரு நாடகத்துல வர்ற மாதிரி சேக்கலார் சொல்றாரா இல்லையா? புரியுதாமா? அதுக்கு மேல அவரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேவையில்லை. இப்போ அந்த 8ஆம் நூற்பா அதுலதான் பாட்டு விஞ்ஞான கலருக்கு மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞான கலருக்கு. ஏன் தானே விளையுங்கிறாரு? விஞ்ஞான கலருக்கு மெய்ஞானம் தானே விளையும்னா குரு தேவையில்லையா? வந்தால போ சொல்லுங்க, இவர் தேவையில்லைன்னு அப்படிங்கிறாங்களா? அப்படி சொல்லலையா? உங்க அபிப்பிராயம் என்னமா? அப்ப அந்த தானே விளையுங்கிறதுக்கு 2 விளக்கம் கொடுக்கிறார். ஒன்னும் விளையும் அப்படிங்கிற தன்வினைய பிறவினையா மாத்திக்கங்க. விளைவிக்கும் இந்த விவ்விகுதி தொக்கு நிக்கிறதா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றார். விளைவிப்பான் அப்படின்னு அப்படி மாத்திக்கணும் இல்லையா? இன்னொன்னு என்ன சொல்றாரு, தானே விளையும் என்பது எளிதில் விளையும். எளிதில் விளையும், அவ்வளவு பக்குவம் அவங்களுக்கு. சொன்ன உடனே லேசா சொன்ன உடனே புரிஞ்சு விடுவான். குறிப்பு இல்லையா? ஆமா, குறிப்பு எச்சம் அப்படிலாம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி குறிப்புல சொல்றதெல்லாம் பக்குவம் கூடணும் உங்களுக்கு. ஒரு இதை லேசா சொன்னோடனே போதும் போதும் எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கின்றோம். விளங்குதாமா? ஆமா, அந்த அளவுக்கு பக்குவம் இருக்கு. அதுபோல அந்த அம்மா முடிக்காம அப்பப்பா அப்படி விட்டுறாங்க. மத்ததெல்லாம் அப்போ அவருக்கு என்ன விளங்கிச்சுன்னா, இவங்க சொன்ன உடனே திருநீலகண்டம் சொன்னாங்களே, எந்த அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, திருநீலகண்டம் அவரை நினைத்த நெஞ்சில இந்த மாதிரி மாதரை நினைக்கலாமான்னு அவர் நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு? திருநீலகண்டத்தை நினைச்ச நெஞ்சில வேற மாதரை நினைக்கலாமா? அப்போ இந்த அம்மா சொல்லல, யார் சொல்றா? அப்படி நினைக்கிறார். அதனால இந்த மனதுல அவனை நினைச்ச நெஞ்சில எந்த மாதரையும் தீண்டி இனிமே எப்பேற்பட்ட கற்பு இல்லையாமா? அதனால அவர் பெரியவர்ங்கிறார். ஆணை கேட்ட பெரியவர் தானே, உள்ளபடி ரொம்ப பெரியவர் தான். அதனால இங்க அவங்க சொல்றாங்க, இளமையின் மிக்குளார்கள் இருவரும். அப்போ அந்த 2 பேரும் அந்த வீட்டுல ஒன்னா இருந்தா கூட அவங்க 2 பேரும் உடல் சம்பந்தம் வைத்து கொள்ளல இல்லையா? அவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்யறாங்க, ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. இப்படி 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூட செய்யாது, அந்த அளவுக்கு. விளங்குதாமா? அதனால இளமையின் முக்குளார்கள் இருவரும் அரியன் என்ற அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல. அப்போ அந்த இளமையின் முக்குளார்கள் இருவரும், அப்போ இதை செய்தவரு குயவனார் தான். ஆனா இருவரும் யாரையும் சேர்க்கிறாரு? துணைவி யாரையும் சேர்க்கிறார். ஏன்? அந்த அம்மா அந்த நெறியில நிக்கிறாங்களா இல்லையா? அவரை டச் பண்ணாம இருக்காங்களா இல்லையா? விளங்குதா? உடம்பால தீண்டுறது இல்ல, உடம்பால தீண்டலன்னு சொல்றாரு. அவரும் இவரை மனதால தீண்டாம தான் இருக்காரு, அந்த அம்மாவும் மனதால தீண்டாம தான் இருக்காங்க. அப்போ அவரும் பெரியவர் தானே. அவர் என்ன சின்னவரா? அவரும் பெரியவர் தான். அதனால இருவரும் அப்படின்னு, இருவரும் அரிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி. அவங்க 2 பேருமே என்ன செய்யறாங்க? அந்த ஆணைய கடைபிடிக்கிறாங்க. விளங்குதா? அந்த ஆணை உமக்கு மட்டும் தானே, எனக்கு இல்லைன்னு அப்படி இல்லை.
அந்த ஆணை போற்றி அதை கடவாமல் ஆண்டுகள் பல செல்ல, பலவும் செல்ல, இப்படி அநேக காலம் போயிடுது. அந்த இளமையெல்லாம் நீங்கி இளமை மிக்குள்ளார்கள், அந்த இளமெல்லாம் போயிடுது. விளங்குதாமா? ஆமா. அது போய் மூப்பு வந்துருச்சு. அப்போ அந்த மூப்பு வந்தத வளமளி இளமை நீங்கி உடல் வளம் நிறைந்த இளமை போயிடுது. அந்த ஆணையை போற்றி நின்றதுனால உடலை போற்றல, இறைவனை போற்றினாங்க. இறைவன் ஆணையை போற்றதுனால உடம்ப போற்றல. அதனால அந்த இளமை நீங்கி அப்போ என்ன வந்தது? வடிவுறு மூப்பு வந்தது. விளங்குதா? வடிவுறு மூப்பு. வடிவுனா அழகு. அப்போ இளமை நீங்கன்னா அழகா வரும். ஏமா வயசானா ரொம்ப அழகா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்ல முடியுமா? அப்போ சேக்கிழார் என்னதான் சொல்ல வர்றாரு? மூப்பு எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டாங்கலாம் சொல்றோம் இல்லையாமா? ஆனா இவர் என்ன சொல்றாரு? இப்ப இறைவன் இவரை பார்க்க வரப்போறாரு. குருவா வரல, இறைவன் இறைவனாகவே வரப்போறாரு. அப்போ அவங்க எல்லாம் எந்த நிலையில இருக்காங்க? ரொம்ப கூடுன நிலைதான் இல்லையா? ஆமா. அப்போ அவர் வரணும்னா என்ன செய்யணும்? தவம் செய்யணும் இல்லையா? அதத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆணை போற்றி இருந்தாங்களா இல்லையா? அதான் தவம். பற்றுகள் எல்லாம் இந்த பற்றை மட்டுமில்ல, எல்லா பற்றுகளையும் தான் விட்டுருக்காங்க. அதனால அது இறப்பில் தவம். இறப்பில் தவம் உயிரில பயனை கொடுக்கும். இறப்புடை தவம் எல்லாம் உடல்ல பயன் கொடுக்கிறது. அப்ப இறப்புடை தவத்தை விடுத்து இறப்பில் தவத்தை ஏற்றினார்கள் என்பது அங்க புறப்படுதா இல்லையா? அதனால என்ன வந்துச்சு? வடிவுறு உயிர்ல அழகு. உடல்ல அழகு குறையுதுமா, ஆனா உயிர்ல அழகு கூடுது. அப்பா அப்போ உடல் பற்ற விட்டுட்டாங்க, உயிர் பற்று கூடுது. அதனால வடிவுறு மூப்பு. விளங்குதா? அதனால அந்த வடிவுறு மூப்பு அப்போ அந்த உடல் வளம் சாய அது மங்குது, உயிர் நலம் பொங்குதான். அது மங்க, இது பொங்க. பொங்கெல்லாம் முடிஞ்சுதா? சிறப்பா? ஆமா. அதனால தளர்வோடு சாய்ந்து உடம்பு தளர்வு எய்தி சாயுது, உடம்பு சாயுது. அது வளம் குறைஞ்சிடுது, திறம் குறைஞ்சிடுது. அப்படி அது சாய்ந்தும்னா என்ன? அந்த உண்மை சிறப்பு. சாய்ந்தும் அன்பு தம்பிரான் சிரத்து சாயா. அது சாயல, அது நிமிருது. இந்த அன்புதான் தம்பிரான் இடத்துல அன்புன்னு என்னது? ஈசன் ஞானம். ஈசன் பால் அன்பு ஞானம்னு பாத்துருக்கோமா இல்லையா? அன்பு தம்பிரான். தம்பிரான் யாரு? தம்பிரான். அவருக்கு மேல பிரான் இல்லாதவர் தம்பிரான். அவருக்கு மேல பிரான் இல்லாதவர். விளங்குதாமா? ஆமா.
மேலொருவன் இல்லாதான்னு சொல்லி படிச்சோமா இல்லையா? எங்க படிச்சோம்? என்னம்மா? இப்ப 6 இல்லையா? அதனால தம்பிரான் திறத்து அன்பு யார்கிட்ட வருது? தம்பிரான் திறத்து அது சாயா. அதான் சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவன் தாயை ஆகி வளர்த்தனை போற்றின்னு இருக்கா இல்லையா? இருக்குதாமா? எங்க இருக்குது அது? என்னமா? திருவாசகத்தில வருது. அப்படியா? அந்த பகுதியில உங்களுக்கு தெரியாதுங்காங்க. அப்போ அந்த அன்பு சாய்தல் என்ன? படிப்படியா குறைதல். மலம் சாய அமுக்கிங்கிறார். படிச்சாலா இல்லையா? எங்க உண்மை விளக்கத்து அருள்தான் எடுத்து மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து அந்த அருள் எடுக்கிறது தான் அன்பு நிமிர்தல். விளங்குதா? ஆமா. வாங்க இங்க வந்தவனு வேகத்தை காட்டணும். அங்க இருந்து வந்ததை பார்க்கணும். இங்க வந்தவனு என்னது அதனால இந்த இளமை முற்குழார்கள் நாயனாள் இளமை மீதூர இன்பத்துறையில் எளியராயினமை சொன்னார். இப்போ மனைவியார் அவரை காட்டிலும் இளையவர். மனைவியார் அவரை காட்டிலும் வயதுல இளையவர் தானே? ஆமா. அவரின் மிகுந்த இளமை உடையார். எனவே இருவரும் இளமையின் விக்குழார்கள் என்றார். அவரை முதலே சொல்லியிருக்கிறார் இளமை மீதூரன்னு இல்லையா? சிற்றின்பத்துக்கு இளையராரான்னு சொல்லும் போது சொல்றாரா இல்லையா? அப்ப அவர் இளையவர்னா மனைவி அவரை காட்டிலும் இளையவர் தானே இருக்கணும். அதனால இருவரும் இளமைன்னு சொல்றார். அதனால இருவரும் இளமையின் முக்குழார்கள் என்று சொல்கிறார். அப்புறம் அந்த இருவரும் அறிக அயல் அறியாமை சொல்லப்பட்டது முதல்ல. இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கன்னு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட தெரியாதுங்கிறார். ஆதலின் இருவருமே அந்த 2 பேருக்கு தான். அது மணிவாசகர் சொல்றாருல, சொல்றாருலாமா? என்ன சொல்றாரு? நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம். உன்கிட்ட அன்பு இல்லைங்கிறது எனக்கும் உனக்கும் தான் தெரியும். மத்தவங்க எல்லாம் நான் பெரிய அன்பர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றாரு. விளங்குதாமா? அவர் அன்பில்லைங்கிற சொல்றதா சொல்றாரு. நாம அப்படி சொல்லுவோமா? என்னைய மாதிரி அன்பர் யாரு இருக்கான்னு? அதனால அந்த 2 பேருக்கும் தான் தெரியும் இப்படி இருக்காங்கிறது. அந்த 2 பேரை தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால இருவருமே அறிக நின்றார் என்ற அந்த இருவருமே அப்படிங்கிற அந்த ஏகாரம் பிரிநிலை. அறிக நின்ற அது அறிய நிகழ்ந்ததுமன்றி அவ்வாறு நின்று வந்தது என்பது. அது எல்லாரும் 2 பேருக்கும் அறிய நிகழ்ந்தது, அவ்வாறே நின்று வந்தது. என்ன நிகழ்ந்ததோ அது அப்படியே போற்றுதாங்க. எனவே அளவில் சீர் ஆணை அந்த திருநீலகண்டத்தின் சிறப்பின் அளவே அதன் பேரால் நிகழ்ந்த ஆணையின் அளவு இல்லையா? அந்த ஆணையினுடைய அளவு எப்பேற்பட்டதுங்கிறாரு.
அந்த திருநீலகண்டத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கோ அத்தனை சிறப்பும் எதுக்கு இருக்குது? அந்த ஆணைக்கு இருக்குது. புவனங்கள் உய்ய நின்று நிகழ்வது திருநீலகண்டம். திருநீலகண்டம் புவனங்கள் உய்ய நின்று நிகழ்வது அப்படின்னா என்ன? அத சொல்வாரு அந்த பெருமான சொல்லும் போது, அத ஞான சம்பந்தரையும் அப்பர் சாமியும் எப்படி சொல்றாரு? ஞான சம்பந்தரும் அப்பர் சாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனாங்கல்லாமா, அதை எப்படி சொல்றாங்க? அம்மையப்பர் அம்மையும் அப்பரும். யார் அம்மை யார் அப்பரு? அப்பரும் அம்மை ஆயிட்டாரு, பிள்ளை அப்பா. விளங்குதாமா? அப்படி இருக்கு. அதனால இங்க அந்த புவனம், அதான் நாம அந்த சிவப்பிரகாசத்தெல்லாம் படிச்சிருக்கமே, உலகமெல்லாம் ஈன்றாள் உலகமெல்லாம் ஈன்றாள் அருள் அப்படின்னு சொல்றோம். அதனால புவனங்கள் உய்ய நின்று நிகழ்வது நீலகண்டம். புவனங்கள் உயர்றதுக்காக இறைவன் என்ன செய்யறான்? திருநீலகண்டம்ங்கிறது எதமா குறிக்குது? நஞ்சு அமுதாக்கி விற்பதை குறிப்பது. அதான அவனுடைய ஐந்தொழிலே. அப்ப அந்த ஐந்தொழில் செய்யலன்னா உயிர்கள் உய்யாது. விளங்குதா? அதனால அத புவனங்கள் உய்ய நின்று நிகழ்வது, அது அனுபரத தாண்டவம். அது என்ன சொல்றோம்? அனுபரத தாண்டவம். அதனால அவன் இடைவிடாது அந்த கூத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அதுபோலவே அவன் ஆணையும் அளவற்ற சிறப்புடையது. ஓய்வு ஒளி இல்லாம இது நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஐந்தொழில் எப்பமா முடியும்? ஐந்தொழில் முடியாதா? என்னம்மா முடியுமா முடியாதா? என்னப்போ என்னயா? முடியாது முடியாது முடியாது. ஏமா அது? ஆமா, கனப்பொழுது கூட அது எங்க முடியாது. அது கனப்பொழுது கூட அவன் ஓய்வு எடுக்க, அவன் ஓய்வு எடுத்த நம்மளாம் ஓஞ்சிருவோம். விளங்குதா? ஆமா. அதனால இமைப்பொழுதுன்னு சொல்றோமா இல்லையா? அதனால அவன் கன நேரம் கூட நம்ம விட்டு நீங்க முடியாது. அதனால அந்த ஆணை போற்றி ஆணையின் வரம்பு கடவாமல் அந்த ஒழுக்கத்தை பாதுகாத்தாங்க. ஒழுக்கத்துல ரெண்டு பேரும் நின்றாங்க. அதான் போற்றுதல். வளமழி இளமை, உடல் வளம், உட்கரண புறக்கணங்களின் வளம், செயலின் வளம் முதலிய எல்லா வளமும் நிறைந்து நிற்கிற பருவம் இளமை பருவம். அதெல்லாம் வடிஞ்சு போச்சு. இளமை பருவம் எல்லாம் வடிஞ்சு போச்சு. அது நீங்கி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து, இளமை நீங்குதல் ஒரு நிலை, மூப்பு வருதல் மற்றொரு நிலை. இங்க ரெண்டையும் உடன் நிகழ்ச்சியா சொல்றாரு. பாச நீக்கமும் சிவப்பேரும் போல. அது அந்த
பாசம் நீங்கும் போதே நமக்கு அருள் விளக்கம் உடன் நிகழ்தாரியா? ஆமா. அதுபோல இந்த உடம்பு அது முதிர்ந்து அந்த இளமை நீங்க நீங்க இதுல உயிர்ல அழகு கூடுது என்று சொல்கிறார். அதனால நீங்கி வந்து வடிவுறு மூப்பு வந்து நர் இளமை நீங்கினார். நீங்க வேண்டியது நீங்கு, வர வேண்டியது வருது. அத பாச நீக்கமும் சிவப்பேரும். பாசம் எது? தனுகரணாதிகள் அது நீங்குது. எது வருது? ஆமா. அதனால ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால். என்னமா போய் சொல்லு. என்னமா ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மான் நடனம் செய் வரதர் பொற்றால் தொழ அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்கிறார். பெரிய புராணத்துல சொல்றாரு சேர்க்கலாம் இல்லையா? இந்த உடம்பு பெற்ற பயன் என்ன? அது ஆமா, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதி. அந்த உடம்பினால என்ன? உயிர் உறுதி பெறணும். உடம்புனால உயிர் உறுதி பெறணும். அதுதான் இறைவன் கொடுக்கிறாரு. இத உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே சொல்றாரா இல்லையாமா? அப்ப நாம இந்த உடம்ப நமக்கு இறைவன் கொடுத்த நோக்கம் என்ன? பெற்றது கொண்டு பிழையை சுருக்கி அன்பை பெருக்கணும் இருக்காரு. அப்படித்தானமா சொல்லி இருக்கிறாரு மணிவாசகரு. சொல்லியிருக்காரா இல்லையா? நீத்தல் விண்ணப்பத்துல ஆமா சொல்லியிருக்காரு. ஆமா. அப்போ பிழையை சுருக்கணும், அன்ப அதுக்கு கருவிதான் இந்த உடம்பு. அவங்க அதை சரியா பயன்படுத்திட்டாங்க. இப்போ விளங்குதா? ஏன்னா நாம அந்த இதுல படிச்சிருக்கோமே, இதுல சிவஞான சித்தியார்ல என்ன படிச்சிருக்கோம்? நாம நிறைய படிச்சிருக்கோம். எதான்னு சொல்றது? சும்மா அப்படி வேகாலாம் சொன்னா எதுன்னு சொல்ல முடியாது. அதுல சித்தியார்ல சொன்ன மாதிரி நாம அந்த ஊழ் வழி எல்லாம் வருது. அதெல்லாம் கருவுட்பட்டதுங்கிறாரா இல்லையா? எதெல்லாம் கருவுல இருக்குது? பேரு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு 6 கருவுட்பட்டது. பிறக்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் நிர்ணயிச்சுதான் அனுப்புறாரு இல்லையாம்மா? ஆமா. அதனால அங்க 6 சொன்னவரு 6ம் முட்கருவுள் பட்டது அப்படின்னு ஒருமையில சொல்றாரு. பட்டனன்னு தானே சொல்லணும். ஏமா 6 சொன்னா பட்டணன்னு தானே சொல்லணும். அது ஏன் பட்டதுன்னு ஒண்ணுல சொல்றாரு ஒருமையில? ஏன் அப்படி சொல்லலாமா தாய்? காளீஸ்வரி சொல்லுங்க. அது ஏன்னா பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஏன்னா ஒரு நேரத்துல ஒண்ணு வரும், எல்லாம் ஒரே நேரத்துல வராது.
அதனால என்ன எல்லாம் இந்த பேரு இழவு இன்பமோடு பிணிசுக்கு சாக்காடுங்கிறது எல்லாமே, ஆமா, அது எல்லாமே பிராரத்த வினைன்னு ஒரு பண்டலா தான் இருக்கும். ஒரு எது எதுன்னு பிரிச்சு எல்லாம் வச்சிருக்காது. அனுபவத்துக்கு வரும்போதுதான் என்ன வருதுன்னு தெரியும். விளங்குதா? அவன் அதெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு பண்டலா வச்சு கட்டி கொடுத்துருப்பான். எதெல்லாம் வச்சிருக்கான், அது உள்ள என்ன சரக்கெல்லாம் வச்சிருக்கான்னு நம்ம அவுத்து பார்க்க முடியாது. அதனால என்ன சொல்லி இருக்கிறாரு, பிரிச்சு பிரிச்சு வச்சிடாரு இதெல்லாம். இது பேரு, இது இழவு இன்பம் அப்படி பிரிச்சு வைக்கல. அப்படி இருக்கிறதுனால அத அப்படி சொல்றாரு. அதனால அது நீங்கி இது வந்தது. எது நீங்குது? இளமை நீங்கிச்சு. வடிவுறு மூப்பு, உயிர்ல அழகு வந்தது. உடம்புல உள்ள இளமையெல்லாம் போச்சு. உடம்புல பற்று நீக்கம் இல்லையா? இறைவன் சில பற்று ஆக்கம். அதனால அங்க திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல சொல்லுவார், தொண்டு தொட்டு அந்த நிலையாமை மேய வினை பயத்தாலே இவ்வுலகை விட்டு அகல. இல்லையா? ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தரா போனாங்களா இல்லையா? ஓ அப்பா அம்மா எல்லாரும் இல்லையா? அக்காவுக்கு மனம் பிடிச்ச பேசுறது, மனம் பேசினவரும் போயிட்டாரு. இப்படி ஒண்ணு ஒன்னா போகும்போதான அவரு என்ன நிலையாமை அப்படின்னு நினைச்சு அந்த நிலையாமையை சொல்லக்கூடிய அந்த இதுல போய் சமணத்துல போய் சேர்ந்துட்டாரு இல்லையா? அதனால அந்த ஆயனாள் விடை எப்பால் அணங்கனையால் தனை பயந்த தூய புகழ் குல அந்த புகழனார், தூய குல புகழனார் தொன்று தொற்று நிலையாமை மேய. தொண்டு தொற்றுனான தொண்டு தொட்டு தொட்டுங்க அப்படின்னா என்னது? என்னது தொண்டு? இதே என்னம்மா தொடர்ந்து அடுத்தடுத்து ஓட்டங்களா? தொண்டு அப்படின்னா பழமை இல்லையா? தொற்றுனா அன்றையிலிருந்து, பழமையிலிருந்து தொடர்ந்து எட்டுக்கொண்டார்தமை தொட்டுக்கொண்டே நின்றார். நாம எதை தொட்டுக்கிட்டு இருக்கோம்? எட்டுக்கொண்டார்தமை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம். நாம எதை குடிச்சுட்டு இருக்கோம்? ஆமா, தொண்டு தொட்டு துன்பத்துக்கு வினைய தொட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு பிறவி தொட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. விளங்குதா? அதனால அந்த ஆயனாள் இடை இப்பால் அணங்கனையால் தனை பயந்த தூய குல புகழனார் தொண்டு தொட்டு நிலையாமை மேய வினைப்பயத்தால் மேய வினைப்பயத்தாலே இவ்வுலகை விட்டு அகல. இல்லையா? அவருடைய தாயாரு, அவர் தந்தையாரு, இவங்களெல்லாம் வினைப்பயத்தாலே. வினைப்பயம்னா என்னது? பயம்னா என்னம்மா? என்னம்மா? அனுபவிக்கிறது தானவா? வினைப்பயத்தாலே அப்படின்னா அன்பு வைக்கிறதா? வினையில அம்பு வைக்கிறதாமா? பயம்னா பயன், வினை பயன் அப்படின்னு அர்த்தம். அந்த வினை பயனால இந்த உலகை விட்டு அகல.
தீய அரும்பிணி உலகந்து, தீய அரும்பிணி உழந்து இல்லையா, விண்ணுலகில் சென்று அடைந்தார். அவங்க எல்லாம் இறந்து விட்டார்கள். நோய் வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு பின்னால ஒருத்தரா போய் சேர்ந்துட்டாங்க. அதனால அதான் அந்த தொண்டு தொட்டு அப்படி மூப்பு வந்து போய் சேருவாங்க. அதான் இங்க அப்படி, அது அந்த உடம்புக்கு இயற்கை. அப்போ அந்த வினைப்பயனை உயிர்களுக்கு நிலையாமை பொருந்திய, ஏன்னா வேறு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடுலாம் சொல்றோமா இல்லையா, இதெல்லாம் அப்படித்தானே வருது. ஆமா, எவ்வளவு நல்ல ஆயுள் சாதி போகம் இதெல்லாம் வினையில நிக்கிறது தானே. எவ்வளவு ஆயுளுங்கிறதெல்லாம் பிறக்கும் போதே சீட்டு அப்பவே ரெடியா இருக்குது, எப்ப போகணும்னு. ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான். ஆமா, இது தொண்டு தட்டு வருகிற பெருவிளக்கு. சாவதும் புகுவதன்றே, சாவதும் புகுவதன்றே, அது புறநானூறு பாட்டு. விட்டு அகல, விட்டு அகல, விட்டுனாலும் அகலனாலும் ஒண்ணுதானே. என்னம்மா? அப்போ ஒவ்வொருவருக்கும் இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு படிச்சிருக்கோம். நிலையாமைய நேர்மேல் எழுத்து நிகழ்கனவும் பேய்த்தேரும் போல அசத்து. எங்க படிச்சது? என்னம்மா? 9ஆம் நூற்பாவியா? என்ன புதுசு புதுசா சொல்றாங்க. ஏமா 6ஆம் நூற்பா? முதல் அதிகரணம் முதல் பாட்டு. அசத்தரியாய் கேள்வி அறிவறிந்த இல்லையா, அசத்தாகும் மெய்கண்டானாய் அசத்தாலாய் நீரில் இழுத்தும் நிகழ்கனவும் பேய்த்தேரும் போல அவை இன்றாமாறு ஒப்புன்னு அத சொல்றாரு. நீங்க 9ஆம் நூற்பாவா? இக்கடைய கொலைப்பிரி இருக்கு. அப்போ இந்த நோயும் நோயும் பிணியும் அருந்துயரம் நுகர்வுடைய வாழ்க்கை. யார் சொல்றா? யாருமா சொன்னது இது? சொல்லு, ஒருத்தன் தெரியாதா? நோயும் பெண்ணையும் அருந்துயரமும் நுகர்வுடைய வாழ்க்கை ஒழிய தவம். இதெல்லாம் ஒழிய தவம் செய்யணும். விளக்குதா? வாயும் மனம் கருதி நின்றீர் எல்லாம். யாரு? ஞானசம்பந்தர் பாட்டு. நல்லா பாடுறாரா இல்லையா? நல்லா தான் பாடுறாரு. இது நோயும் பிணியும் அருந்துயர். என்னடா? கிடையாது. நோவை தருவது நோய், பிணிப்பது பிணி. விளங்குதா? இப்போ நோவை தருவது வலி துன்பம் தருவது நோய். பிணினா நாம வழக்கமா செய்ய விடாம தடை செய்யுது. காலையில எழுந்திரிச்சா குளிப்பீங்க, இத்தனை மணிக்கு சாப்பிடுவோம், ஒண்ணு செய்ய முடியாம தடுத்தா இல்லையா நோய்? அது வந்து பிணி. அது பிணிப்பது பிணி. அப்படி இல்ல, சிலவங்களுக்கு நோய் இல்லாமலே பிணிவு வரும். அப்படி. ஆமா, அதனால வலி தருகிறது நோய்ங்கிறாரு.
பிணிக்கிறத செய்யாம விடாம தானே செய்யறத பிணிங்கிறார். அது பிணிங்கிறது உடம்புக்கு வருவது, உள்ளத்துக்கு வருவதும். பிணியெல்லாம் எது, தடையெல்லாம் எப்படி, பிணியெல்லாம் எப்படி வருது? உள்ளத்துல. உடம்பு நல்லா தான் இருக்குது, உள்ளத்துல எதையோ நினைச்சு சோர்ந்து போய் ஒன்னும் செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. இருக்கானா இல்லையா? ஆமா, அது ரெண்டு பிணியும் இருக்குது. வாங்க, என்னமா சாப்பாடோட வரையும் டிஃபன் கேரியரோட வராங்க. எல்லாம் எங்க அக்காவுக்கு தாங்க. ஏன்னா இந்த பிணிங்கிறதுமா நாம வினை வழி அதீத துன்பத்துல பிணிக்கப்பட்டு ஒண்ணும் செய்யாம இருக்கோம் இல்லையா? ஞானிகள் பெருமானிடத்துல பிணைந்து ஒண்ணும் செய்யாம அவன் அப்படி இருக்கான். இருக்கானா இல்லையா? ஆமா, எது கூட பிணையணுமோ அதோட பிணையணும். பிணையக்கூடாததுல பிணைஞ்சு நிற்கும். அதான் ரெண்டு பேரும் அது மாதிரி இருக்கான். அவனும் சும்மா இருக்கான் இல்லையா? அது நம்ம திருவாவூர்துறை ஆதீன வரலாறுல சொல்லுவாரு. படிச்சிருக்கே இல்ல? அது மொத வகுப்பு வரலாறுன்னு ஒரு வகுப்பு உண்டு இல்லாமா? அந்த வரலாறுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப அந்த இதுல சொல்லிருப்பாங்க, அங்க ஒரு தம்பரான் சாமி விடுச்சதுல இருந்து ஒன்னும் செய்யாம இருக்காரு. கூட இருக்கிற தம்பரான் சாமி போய் சன்னிதானத்துல போய் கம்ப்ளைண்ட், இவர் ஒன்னும் செய்யாம இருக்காரு, என்னன்னு கேளுங்க. விளங்குதா? அவருக்கு என்ன தெரியாமையா இருக்காரு? சன்னிதானம் அவர் தெரியும். சரி, அவனை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு, அப்பா என்ன சொல்றாரு? ஒண்ணும் செய்யாம இருக்கு, காலையில நீ செஞ்சு அனுஷ்டானம் பண்ணல, குளிக்கல, ஒண்ணும் செய்யல, உட்கார்ந்துட்டு இருக்கங்கிறாரு அப்படின்னு சொன்னானு. அவர் உடனே ஒரு பாட்டு படிக்கிறாரு. அவற்றை ஊட்டும் தாய் செத்தாள், ஊட்டும் தாய் செத்தாள், வாட்ட மர தேட்ட மர ஒரு மைந்தன் வந்துதித்தான், நித்தலும் நான் ஆசூசன், நின்பாத பூசணைக்கு சுத்தானோ அல்லனோ சொல் அப்படின்னாரு. கேட்டியா என்ன சொல்லுவாங்கன்னு? வீக்க என்ன சொல்லுவான்? ஊட்டும் தாய் செத்தாள். இதுவரைக்கு வினைப்பயனை ஊட்டுகிட்டு இருந்த திரோதான சக்தி போயிட்டா இல்லையா? ஞானாசக்தி வந்தாச்சு. ஒரு மைந்தன் ஞானம்ங்கிற குழந்தை பிறந்துருச்சு. தாய் செத்தா தீட்டு, குழந்தை பிறந்தாலும் தீட்டு. ஒரு தீட்டுக்கு ரெண்டு தீட்டு இருக்கு எனக்கு. இந்த தீட்டோட நான் பூசை செய்யலாமா செய்யக்கூடாதா நீதான் சொல்லணும் அப்படிங்கிற. புரியுதா? ஆமா. குறிப்பிடம் காலம் திட்டு கொள்கை கோலம் சீர் ஆசனம் ஞாபகம் வருதா? ஒன்னும் ஞாபகம் வர மாட்டேன். சிபி 93 சிவபிரகாசம் 93ல அப்போ இவங்க அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தூங்கினவர் கைப்பொருள் போல, உறங்கு உருப்பவர் கைப்பொருள் போல அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கிரும். விளங்குதா? அது திருவருள் பயனில வருது. ஆமா, என்பொரு நிலை. அதுல என்பொரு நிலை இருக்கலாமா?
ஆமா, அதுல 7வது பாட்டு. ஆமா. அப்போ அந்த ஒன்பொருட்கண் உற்றவருக்கு உருபெயனை அல்லாது கண்படுப்போர் கைப்பொருள் போல் காணும். தூங்குறவன் கையில இருந்து எப்படி ஒரு பொருள் கீழே நழுவி விழுதோ அதுபோல அவங்க நிட்டை கூட கூட மற்ற செயலெல்லாம் விட்டுரும். அந்த நிட்டை கூடுவதற்கு தான் மற்றதெல்லாம் செய்யறோம் இல்லையா? பூசை புனஸ்காரம் எல்லாம் எதுக்கு செய்யறோம்? அந்த நிட்டை கூடுவதற்கு. அப்ப நிட்டை கூட கூட என்ன செய்யணும்? அதெல்லாம் விட்டுறணும். நாமா விடக்கூடாது, அது தானா நீங்கணும் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அவன் அப்படி கூடி நிக்கான், காலையில இருந்து ஒன்னும் செய்யாம இருக்கான், நிட்டையிலே இருக்கான். மெய்கண்டார் அப்படித்தானே இருந்தாரு. குழந்தை பிறந்ததுல இருந்து பேச மாட்டேக்கு, ஒன்னும் செய்ய மாட்டேங்குன்னா அவர் நிட்ட கூடி அப்படி இருக்காரு. அப்பவே விளங்குதா? ஆமா, அவனும் சும்மா தான் இருக்கான். இவனும் இந்த பிணியில இருக்கிறவனும் இருளும் ஒளியும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியா செயல். 64 தானமா? தீப்பா 64. தெளிந்தவரும் தெளியாதவரும் ஒரு வகையில ஒத்திருப்பர். ஆமா, அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்படித்தானே இருக்காங்களா இல்லையா? என்னப்பா? எனக்கு அந்த தம்பிரான் சாமியை வாங்க. ஆமா, அந்த தம்பிரான் சாமி எனக்கு உன்னத்துக்கு கொடுக்கேன். இதே அந்த தர்மபுரத்திலும் இதே மாதிரி நிகழ்ந்திருக்குது. அவங்க வரலாறையும் அது சொல்லப்பட்டு. அதனால இங்க இந்த ஞானிகள் அங்க செயலற இருப்பாங்க. அதனால இதெல்லாம் அந்த பிணி இதெல்லாம் விட்டு அகல. யாக்கைக்கு இதெல்லாம் ஒருத்தனா போவான். இது போல இவங்களுக்கு போகுது. எது போகுது? விட வேண்டியது போகுது. எதை விட வேண்டியதோ அது போகுது. வர வேண்டியது வருது. வடிவுறு மூப்பு வருது. பற்று போக வேண்டியது போகுது. எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. அதனால அந்த இந்த உலகை விட்டு நீங்க செய்யும் அளவும் நெற்றொழிந்தது என்றபடியே தீய அரும் என்ற அடைமொழியின் அதெல்லாம் அடைமொழியெல்லாம் கொடுக்கிறாரு. கொடுத்து அதை சொல்றாரு. அதெல்லாம் நீங்குது வினைப்பயத்தாலே. பிணி உழந்து அவங்க நோய் அது நாம அந்த 2ஆம் நூற்பாவுல 3வது அதிகரணம் என்னம்மா என்ன படிச்சீங்க? இவ ஆன்மாக்கள் மாறி பிறந்து வரும் என்றதே அப்படின்னு படிச்சோமா இல்லையா? அதுல என்ன சொல்லி இருக்கிறாரு? கண்ட நனவை கனவுணர்தின் பான் பறந்து கண் செவி கட்டு இப்படி ஒவ்வொன்னா பீச புடுங்கி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு கடைசியில போகும் தானே சொல்றான். அப்படித்தான் போகும். அது உடலுக்கு போக வேண்டியது அப்படித்தான் போகும். விளங்குதா? அதனால அது நீங்குது. இங்க உயிர்ல அழகு வடிவுறு மூப்பு. ஆமா, வடிவிலே நாட்கள் செல உறவு கடவதாகிய மூப்பு. அப்போ அங்க வரவே வடிவுறு என்பதனை இளமைக்கு அடையாக்கி வடிவுறு வளமளி இளமை என்று கூட்டு உரைப்பார்கள். அது பொருத்தமில்லை. இவங்களுக்கெல்லாம் உடம்பு பற்று போயிடுது, இறைப்பற்று கூடி இருக்குது. அதனால அது சாய்ந்தும் எது சாய்ந்தோம்? உடல் வளம் சாய்ந்தது, ஆனா உயிர் வளம் நிமிர்ந்தது.
அதனால இவங்க வாழ்வாங்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்றாங்க. இங்கு அந்த நாயனாருடைய மனைவியார் அவர்களது வாழ்க்கை உடற்புணர்ச்சியும் அது காரணமாக வருகின்ற தாது குறைவு முதலியனவும் இன்றி அது சென்றார். அதனால உரு அழியாமலே மூப்பு வந்தது. உரு அழியாமலே மூப்பு வந்தது. ஆதலின் காலத்தால் வந்த அந்த மூப்பு அழகு பெற நின்றது என்பது. அதெல்லாம் ஞானிகளுக்கு, ஏன்னா பெருமானுக்கு அப்படித்தான் சொல்றாரு, மொய்த்து வளர் பேரழகின் மூத்த வடிவேயோ அல்லது மூப்பு எனும் அதன் படிவமேயோ, அப்படித்தானே சுந்தரமூர்த்தி சுவாமி இதை சொல்லும் போது சொல்றாரு. எனவே இந்த உடம்பு தளர்வோடு சாய்ந்தும் அது வழி குறைந்து சாய்ந்து இல்லையா குன்றி நடந்து ஒரு கை கோல் ஊன்றி, யாரு படிச்சா அப்படி என்னமா அம்மா ஐயடிகள் சொல்றாரா இல்லையா? ஆமா, காடவர்கள் அந்த தண்டூன்றி செல்கின்ற நடை முதலிய தன்மைகள் வரும். ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே, ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே, ஓட்ட சாட்டமெல்லாம் போயிட்டு இல்லையா? குந்தி நடந்து குனிந்து 2 கால் 3 கால் ஆயிட்டு இல்லையா? அப்ப கால் போக போக கூடுது. ஆமா, நொந்து இருமி ஏங்கி நுரைத்து ஏறி அப்படிங்கிறாரா இல்லையா? காளைபடி ஒளிந்து கையிறவோர் அடைபுறவாய் நாளும் அணுகி நலியாமும், காளை வடிவு காளை போன்ற நடை இல்லையா? இதுக்கு இவளுக்கு மயில் போன்ற சாயல், அதெல்லாம் சாஞ்சிட்டு, அந்த சாயெல்லாம் சாஞ்சு போச்சு. குயிலொத்து இருள் குஞ்சி கொக்கத்து இருமல் பயிலப்புகாமும், அப்படியெல்லாம் ஐயடிகள் பாடுறாரு. இந்த தன்மைகள் மிக தேற்றம் பெற தமது சேத்திர திருவன்பாவில அவர் சொல்லி அழிக்கிறார். அதனால அந்த சாய்ந்தும் சாயா அப்படிங்கிறது முரண் தொடை. சாய்ந்தும் சாயா, அந்த சாய்கின்ற, அதாவது திருக்குறள்ல சொல்லியிருக்காரா இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறாரு? யாரு வித்தகர்? வித்தகர் யாருமா? வித்தகர்னா என்ன? திறமசாலி. யாரு வித்தகர்? சொல்லுங்கம்மா, யாரு ரொம்ப திறமசாலி சொல்லுங்க. அது நான் தான், வேற என்ன கேக்கியோ? நீங்க இல்லையா? வாங்க. நத்தம் போல் கேடு உலகாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது அப்படின்னு ஒரு குறள் இருக்குமா? அதேதான் சொல்றாரு திருக்குறள்ல. அழிகின்ற பொருளை கொண்டு அழியாத பயனை யார் பெறுகிறார்களோ அவதான் வித்தகர். அழிகின்ற பொருளை கொண்டு அழியாத பயனை பெறுவோம். இந்த உடல் அழியதுதான் எப்படி இருந்தாலும் இல்லையா? அப்போ அழியாத பயன், உயிர் பயனை பெறுதல், புகழுடம்பு அழியாதிருத்தல். அதத்தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. சார்ந்தும் சாயா
உடல்ல தளர்ச்சி இருந்தாலும் உயிர் தளிர்த்து வளர்ந்திருக்குது. அது எப்படி இருக்குது? தளிர்த்து வளர்ந்திருக்குது, அன்பிலே தளராமல். இதைத்தானே நாம அந்த புகழ்துணை நாயனார் இதுல பார்த்தோமா இல்லையா? உடல் சோர்ந்து விடுது, ஆனா பெருமானிடத்துல அன்பு பெருகி அந்த குடத்தை தூக்க கூட முடியல. ஆமா இல்லையாமா? சாப்பாடு அதனால. ஆனா அன்பு பெருமானிடத்துல, அதனால எப்படியும் அபிஷேகத்துல குறை வச்சிடப்படாது, செஞ்சே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லையா? ஆமா. அதனால அந்த குடம், அந்த பூரண என்ன சொல்றாரு அது? ஆமா, அந்த நீர், பூரண நீர், பூரண கும்பம்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த பூரண நீர் குடம், அது நீர் இல்லையா? எது இருக்குதான்? அந்த புகழ்துணை நாயனார் நான் தூக்கி அத பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிருவேன்னு நினைக்கலையாம். அத தூக்குறாரு, தூக்க முடியல, உடம்பு தளர்ந்து இருக்குது. அப்போ அந்த தண்ணிய பாக்குறாரு, அந்த தண்ணி பூரா பெருமான் கருணையா தெரியுது. அந்த தண்ணி பூரா எப்படி தெரியுது? உடல் தளர்ந்தாலும் பூசை செய்யணுங்கிற எனக்கு அந்த ஆர்வத்தை நீலா கொடுத்திருக்க, நானா செஞ்சேன் அப்படி நினைக்கிறாரு. நாமெல்லாம் நம்மத்தான் பெருமையா பீத்திக்கிறோம், அப்படித்தானமா செய்வோம். அவர் யார வேக்காரு? அவன் தானே நம்ம ஆட்டுதான், நாம எங்க ஆட முடியும் இல்லையா? அத நினைக்கிறாரு. எனக்கு இந்த அன்புல குறையாம ஒரு இதை கொடுத்திருக்கிறானே அப்படின்னு அந்த நீரை பார்க்கும்போது பெருமானுடைய கருணை தான் தெரியுதான். அப்போ இவருடைய அறிவு, அவருடைய அறிவு பெருமானிடத்துல அன்பு குறையாம இருக்கா இல்லையா? விளங்குதாமா? அந்த அறிவு பெருமானுடைய கருணைங்கிற குடத்தை இவருடைய அறிவுங்கிற கை தாங்க முடியலையா? அவருடைய கைய அவருடைய அறிவாகவும் அந்த குடத்துல இருக்கிற நீரை பெருமானுடைய கருணையாகவும் சொல்லி, உன்னுடைய கருமையை என் அறிவு தாங்குமா? நான் எவ்வளவு சிறியவன், நீ எவ்வளவு பெரியவன் ஐயா. நாடி முகவாது நானாடி என்றோ, நாடி முகவாது நானாடி. நம்ம அறிவு ஒரு நாடி, அதுல 4 நாடி கூட அள்ள முடியுமா? கடலு நீ இந்த நாடி கொள்ளுமா அப்படின்னு நினைச்சு அப்படியே திருவடியில விழுறாரு, அத போட்டுங்கிறாரு இல்லையாமா? அப்போ பெருமானுடைய, அப்போ உடல் தளர்ந்தாலும் என்ன தளரல? உறுதி தளரல. அதுதான் இவருக்கு வந்திருக்குது. நமக்கு உடம்பு கொஞ்சம் முடியாம இருக்கிற சமயத்துலதான் இன்னைக்கு வேற ஒரு பக்கம் போக முடியாது, உட்கார்ந்து எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆமா, கொஞ்சம் உடம்பு வலுவா இருந்தா என்ன செய்யறது? அங்க போகுமா இங்க போகுமா? போனா சார் ஊருக்கு, அப்படித்தான், அப்படி வருது. இருக்கு கொள்ள மாட்டேங்குது, அது இருக்கு கொள்ள மாட்டேங்குது இல்லையாமா? அவங்க என்ன செய்யறாங்க? நேர் மாறா இருக்காங்களா இல்லையா? ஆமா, நம்ம உடல் ஓஞ்சாதான் ஒரு இடத்துல கரெக்டும். அதனால அந்த எண்ணறி ஒழுகும் நாடில் எரிதளர்ந்து நீண்ட என்ன நீண்ட, எந்த இப்படி
அந்த தவ வாழ்க்கை இவங்க 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எளி தளிர்த்தது என்ன? எளி தளிர்த்தது போல எப்படி இருக்கான்? ஆமா, தீ கொடி வளர மாதிரியா தளர் விட்டு படர்ந்து வர மாதிரியா? கொடி படர்றது என்ன சொல்றோம்? ஆமா, அந்த கொடி ஒரு நாளைக்கு ஒரு நாள் எப்படி இருக்கும்? கொடி படர்றதுமா வேகமா படருமா இல்லையா? அப்படி இருக்குதான். எரி தளர்த்தது தவிர்த்தது போல என்ன நீண்ட மின்னொழு சடையோன் தானும். சடையோன் அப்படி இருக்கான், விளக்குதா? சடையை உடையவன் சடையான். அத தீ தழுத்த மாதிரி இருக்கான். யாரு இருக்கா? பெருமான். விளக்குதா? ஆமா, அந்த சடையோன் தானும் தொண்டரை விளக்கம் காண. அந்த விளக்கம் காணனா விளக்கம் செய்த பொருட்டு அவனும் ஒளிர் சடையோன் தானும். இவங்க மட்டும் இல்ல, இவங்க அந்த ஒழுக்க நெறியில் இருக்கிறாங்க இல்லையா? இவங்களை அதை செலுத்துகிற பெருமானும் அவன் எப்படி இருக்கான்? தீ தளிர்த்து வளர்ந்தது போல இருக்கான். அவன் இவங்க கிட்ட என்னத்த வளர்க்கான்? அப்படி வேட்கை தீ. பெருமானிடத்துல வேட்கைங்கிற தீய அப்படி கொடி வளர மாதிரி செய்யறான். அவனும் செய்யறான். இவங்க வளர்றாங்க, அவனும் செய்யறான். தானும் அவனும் தானும் தொண்டரை விளக்கம் காண. அவங்க அறிவு விளக்கம் பெறுதல் பொருட்டு நல்நெறி இதுவாம் என்று. இப்ப அவங்க வளர்க்கிறான், அவங்க வளர்றாங்க, இவன் வளர்க்கிறான். இது எதுக்காக செய்யறானா? எதுக்காக செய்யறானா? இவங்களை பார்த்து உலகத்துல இருக்கிறவங்க மற்றவங்க வளரணுங்கிறதுக்காக. இவங்களை பார்த்து மற்றவங்க இந்த ஒழுக்க நெறியில வளரணுங்கிறதுக்காக அவன் நோக்கம் அப்படி. இவங்க செய்யறதை எல்லாத்துக்கும் காட்டணும், இவங்களை பார்த்து மற்றவங்க திருந்தணுங்கிறதுக்காக அவன் செய்யறான். இவ அயல் அறியாம செய்தோம் அப்படின்னு நினைக்காவோ. இவ என்ன செய்யறாவோ? நாம செய்யறது ஒருத்தருக்கு தெரியக்கூடாது, அவன் எல்லாத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு நினைக்கான். பெருமான் நோக்கம் எப்படி இருக்குது? அதுதாம உயிருக்குள்ள நோக்கம். பிறர் அறியாம இல்லையா? பரர் பார்வை படாமே பரி. பரர் பார்வை படாமே பரி அப்படின்னா என்னடா சிரிக்கீங்க? இது எதுல இருக்குமா? இது எதுல சொல்லி இருக்குது? சைவ சமய நெறி, சைவர்களுடைய சட்ட புஸ்தகம் அது. அது என்னதுப்பா? சட்ட புஸ்தகம், சைவ சமய நெறி. பூசையோ அனுஷ்டானம் எதெல்லாம் அடுத்தவன் கண்ணுல படாம செய்யணுமா, இல்லைன்னா பலன் போச்சு. தான் அடுத்தவன் கண்ணுல பட்டுச்சுன்னா பலன் போச்சு. விளங்குதாமா? அடக்கம். நாம செய்யறோங்கிறது அடுத்த ஆளுக்கு தெரியப்படாதுங்கிறார். விளங்குதா? அப்போ அங்க அப்படி பார்த்தா நமக்கு இந்த யூகம் வளர்ந்துரும், தன்னை வியத்தல் வந்துடும். என்ன வந்துடும்? தன்னை வியத்தல். தன்னை வியத்தல் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். அவர் சொல்லுவார், தன்னை வியத்தல் என்பது நீர் ஊற்றி விளக்கரிப்பது போல. விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணிய கொஞ்சம் ஊத்தணும்னு வைங்க,
அது என்ன செய்யும்? உள்ளதும் அப்படி ஆயிடும். விளக்குதா? பெருமானத்தான் வியக்கணுமே தவிர நம்ம வியந்து கொள்ள கூடாது. அப்ப உங்களை வியந்தீங்கன்னா என்ன ஆயிருமா? இருக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிடும். அதனால என்ன செய்யணும்? அடுத்தவனுக்கு தெரியாம, ஒருத்தருக்கு தெரியாம தான் சார் நாங்க எல்லாம் செய்யணும். அதனால இவங்க 2 பேரும் அயல் அறியாமைங்கிறமா அந்த தவத்தை அடுத்தவனுக்கு தெரியாம நிக்கிறாங்களா இல்லையா? ஆமா, அது அடியாருடைய பண்பு. பெருமான் என்ன செய்யறாரு? இவங்களை எல்லாத்துக்கும் காட்டி நிறைய பேரை திருந்த வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். விளங்குதா? அவருக்கு அது இருக்க வேண்டியதான். இவங்களுக்கு அடக்கம் தான் இருக்கணும். அதனால அது அருமையா சொல்றாரு. அவருடைய இது நன்னறி இதுவாம் என்று, இதுதான் இவரை மாதிரி இருக்கணும் இருந்தா அப்படின்னு, நன்னறி இதுவாம் என்று ஞானத்தால் விரும்பி உய்யும் அன்னறி காட்டு மாற்றால் அத மற்றவங்களுக்கும் காட்டுமா. இதனால அருள் சிவ யோகி ஆகி, அந்த அருள் அப்போ அந்த இளமை, வடிவுறு இளமை நீங்கிறது என்னது? திரோதான சக்தி போறது இல்லையா? மூப்பு வர்றது என்னது? அருட்சக்தி வந்தது. இப்போ அந்த அருட்சக்தி என்ன ஆயிடுது? ஒரு மூர்த்தி கொடு உடம்பு கொண்டு வர ஆரம்பிச்சுது. விளங்குதா? அந்த அருள் திரண்டு என்ன ஆயிடுது? மூர்த்தமா எடுத்து வருது. அருள் சிவயோகி ஆகி உருவு கொண்டு கருமா முகிலின் திரண்டு இல்லையாமா? சிவயோகி ஆகி அது அவர் சொல்லுவாரு 7ஆம் திருமுறையில. 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, இந்த பெருமான் இங்க தீ தழுத்தி வளர்ந்த கொடி மாதிரி வளர்ந்திருக்குன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அத அவர் சொல்றாரு. அந்த பெருமானுடைய உடம்பு அப்படி இருக்குது, அவருடைய அந்த சடையார் அப்படி இருக்கிறாரு. சடை எப்படி இருக்குது? சடையார் எப்படி இருக்காரு? தீ தழுத்து வளர்ந்த மாதிரி இருக்குது. அவர் சடை எப்படி இருக்குதான்? அது சொல்றாரு. அழல் நீர் ஒழுகி, என்னமா? அந்த அழல் நீர் ஒழுகி ஒழுகி அணைய சடை, ஒழுகியது போன்ற சடை. இந்த அழல் அது தழுத்து மேல வருதா இல்லையா? அப்படி தழுத்து வளர்ந்த எரிதுள்ளினான் என எங்க சொல்றாரு? எரிதுள்ளினான் இது எங்கம்மா சொல்லுவாரு? பெரிய புராணத்துலதான். ஆமா, அந்த ஏனாதி நாயனார் அதிசூரன் அப்படி வாரான், எரி துள்ளி நான் போல துள்ளிக்கிட்டு வாரான். அப்படி சொல்றாரு இல்லையா? அப்படி சொல்றவரு இங்க அந்த பெருமான் அப்படி வளர்ந்து கொடி போல தீ மேல வளர்ந்தது போல இருக்குதான். அப்போ அந்த தீ வளர்ந்தா எல்லாத்தையும் எரிச்சலா தாழணும். ஆனா அது அப்படி மேல பார்க்க போறது, அது தலை மேல ஏற குளிர்தான். அதனால அந்த தீ என்ன செஞ்சுதான்? தீ நீராகி ஒழுகுதான். நீராகி ஒழுகு. அதான் அருளுடை சுடர் இல்லையா? அத கண்ணப்ப நாயனார் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? ஆமா, இந்த நாணனும்
கண்ணப்பன் சொல்லுமாறு எப்போ அந்த குடும்பித்தவரை பார்க்கணும்னு நினைச்சானோ அப்பவே அவனை அன்புன்னு மாத்திட்டாரு. நாணனும் அன்பும் பொறுமையில் அன்பு உருவமானார்னு சொல்லியாச்சா, சொன்னாரா இல்லையா? மேல போனோன்னு பெருமான் சொல்றாரு, இப்ப கீழே அவர் இருக்கும்போது அன்பு தளிர்த்து வளருது. அதனால இங்கே நாணனும் அன்பு, அவனை நாணனுங்கிறாரு, இவரே கண்ணப்பர்னு சொல்லாம அன்புங்கிறாரு. நளிர் வரை ஏற, அப்போ அந்த மலையில ஏற ஏற கீழே இருந்து சுடுதான், மேல ஏற குளிர்ந்துகிட்டே இருக்கான். நளிர்னா குளிர்ச்சி, குளிர்ச்சி ஏறிக்கிட்டே போகுது மலையில ஏற ஏற. ஆமா, அப்போ அந்த மலையே குடுமி தேவர், இந்த மலைய குடுமி தேவர் போல இருக்குதுங்க. மேல போக போக குளிர்ச்சி தான், அப்படி சொல்றாரு. அது போல இங்க இந்த தீ மேல வளர்ந்து மேல நீர் ஒழுகினது போல அழல் நீர் ஒழுகனைய தடை. தீ நீராகி ஒழுகுனா எப்படி இருக்குமோ அப்படி பெருமானுடைய சடை இருக்குதுங்கிறார். விளங்குதாமா? ஏன்னா அவருடைய சடை மின்னார் செஞ்சடைங்கிறாரா இல்லையா? மின்னல் போல ஒளி உடையதா இருக்கிறதுனால அதை என்ன சொல்றாரு? அழல்ங்கிறார். அழல் அலங்கிறதுலாம் என்னது? ஒளி, ஒளியை குறிக்கிறது. இந்த அழல்ங்கிறதுலாம் ஒளியை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, அது நம்ம தீமைகளை எல்லாம் ஒழிப்பதையும் குறிக்கிறது. தீமையெல்லாம் ஒழிப்பதையும் குறிக்கிறது, ஒளியையும் குறிக்குது, ஒழிப்பதையும் குறிக்குது. எனவே அப்போ உளையீர் உரியும் உடையான், உளை ஏர் உரி, சடையும் இந்த ஒழுகினது போல சடை, உளை ஈர் உரியும். எடுப்புல என்ன இருக்குது? ஏர் உரி, தோலை ஈர்ந்து, புலி தோலை, ஆமா, அத உரிச்சு உடுத்திருக்கான். ஏர் உரியும் உடையான் இடமாம் கலைநீர் முத்தம் ககை குபையும் கணக்குகையும் சுழல் நீர் பொன்னி சோர்த்தி துறையே என்று அவர் பாடுவார். அதுபோல இங்கே அவர் அந்த அருள் சிவயோகி ஆகி, அவருடைய அருள் என்ன ஆயிடுது? சிவயோகி ஆகி. அதனால அழித்து வந்து எனக்கு ஆவ என்று அருளி அச்சம் தீர்த்த நின் அருள் பெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெரும் துறை மேவிய சிவனை வளை கையானோடு மலரவன் அறியா வானவன் மலை மாது ஒரு பாகா கழிப்புயலாம் மிக கலங்கிடுகின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே சொல்றாரா இல்லையா? அழித்து வந்து, அழித்து வந்து நான அழித்து நானம்மா என்னவா சொல்லுங்க. ஏமா திருவாசகம் முற்றோதல் குழுவினர் தானே நீங்க? இல்லையோ? குழுவில் இருக்கடா இல்லையா? இருக்கீங்க, அப்படி சொல்லுங்க. அழித்துனா படைத்து, அழித்துனானது படைத்து காத்தல். அழித்தல்ங்கிறது பொதுலகரம் போட்டா காக்கிறது, படைத்ததெல்லாம் காக்கிறது. அழித்து வந்து எனக்கு ஆக என்று அருளி அச்சம் தீர்த்த நின் அருள், அது ஒரு பெருங்கடலில் திளைத்து, அவன் அருட்கடல்ல திளைத்து தேக்கியும் பருகியும் உருகே, அதெல்லாம் செஞ்சுனா உருகல. திருப்பெருந்துறை மேவிய சிவனை வளை கையானோடு மலரவன் அறியா வானவன். எனவே அந்த பிரம்மனும் விஷ்ணுவும் அறிய முடியாத வானவா
மலை மாது ஒரு பாகா இல்லையா, அந்த அம்மையை பார்வதி உமையை ஒரு பக்கத்துல வச்சிருக்கிறவனே, களிப்பலாம் மிக கலங்கிடுகின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே, அருட்பெரும் கடலே என்று அங்க சொல்றார். அதுபோல இங்க அவன் அந்த பெருமான் ஒரு உருவு கொண்டு, அருள் உருவு கொண்டு, எரி தளித்தன்ன நீண்ட மின்னொளி சடை நெருப்பு தளிர்விட்டு நீண்டு வளர்ந்தது போல மின்னி விளங்குகின்ற சடை, அது பொலிந்திலங்கு மின்வண்ணம் எவ்வண்ணம் வீழ்ச்சடை. யார் சொல்வார்? ஆமா, பொன்வண்ணத்தை தாதியில இல்லையா சேரமான் சொல்றாரா இல்லையா? அந்த வீழ்ச்சடை எப்படி இருக்குதான்? மின்வண்ணம். அழல் நீர் ஒழுகியது அணைய சடை, அழல் நீர் ஒழுகியது அணத்தடை என்று சோற்றுத்துறையில அதில் அவரும் பாடுறார். எனவே அந்த மூங்கில்களில் இருந்து உருவாகிய சிறந்த முத்துக்களும் பொற்குவியல்களும் சுழிகளில் சுழகின்ற நீரை உடைய காவிரி ஆற்றை உடைய அந்த சோற்றுத்துறை என்ற தலத்துல நெருப்பு நீர்த்தன்மை உடையதாய் ஒழுகினார் போலும். உருவ நெருப்பு, அவன் கருணை நீர்ப்பு. உருவம் நெருப்பு, கருணை அது நீர் போல குளிர்ச்சி அப்படின்னு ரெண்டும் உடையவன். அதனால சடையும் மானையும் யானை புலி இவைகளையும் உரித்த தோலையும் உடையவன் அந்த பெருமான். தளிரை வாட்டும் எரிதானே தளிர்த்தது போல, தீ பக்கத்துல இருந்த ஒரு கொடி கூட என்ன செய்யும்? அது ஆமா, அந்த தளிர் முதல்ல காஞ்சி போயிடும் இல்லையா? ஆனா இது என்ன செய்யுது? தளிரை வாட்டக்கூடியது எரி. இது தளிர் தளிர்த்தது போல இருக்கு. இது என்ன செய்யுது? தளிர் தளிர்த்தது போல. அப்படிப்பட்ட அந்த தீ விளக்கம் காண, அது நகர்கான் படலம், நகர்கான் படலம் அப்படின்னு சொன்னது போல இங்க விளக்கம் காண போல காண. அவனை காணன்னா செய்ய, விளங்க செய்தல் பொருட்டு, ஞானத்தால் உயிர்நெறி காட்டு மாற்றால் தொண்டரை விளக்கம் செய்தல் பொருட்டு என்பது இல்லையா? இவரை பார்த்து எல்லாரும் திருந்தணுங்கிறதுக்காக இவர் மூலம் இல்லையா நாம எப்படி ஒழுகணுங்கிறத காட்ட போறான். அதனால அந்த பெருமான் என்ன செய்யறாரு? அவன் உருவு கொண்டு வருகிறான். அதனால முன்பெல்லாம் அயல் அறியாவகை ஆணை போற்றினார் ஆதலின் விளக்கம் செய்து உயிர்நெறி காட்டுதல் இறைவர் கடனாயிற்று இல்லையா? இவங்கள மாதிரி நீங்களும் இருக்கணும். விளங்குதா? சாதனை செய்யும் போது எப்படி இருக்கணும்? சாதனை செய்யும் போது அடக்க ஒடுக்கமா, சாதனை செய்யும் போது அடக்க ஒடுக்கமா இருக்கணும். பணியுமாம் என்று பெருமை, பணிவுதான் பெரியவருக்கு பெருமை அப்படின்னு அப்படி இருக்கணும். அதனால அந்த இத மற்றவங்களுக்கு காட்டுதற்காக இறைவன், அது அவனுடைய கடன். தான் எல்லா காலத்தும் எல்லாவிடத்தும் எல்லாம் அறிபவன். அப்போ அவன் அவன் காணாம யாரும் எதையும் செய்ய முடியாது. காணாம அவன் செய்யாமலே செய்ய முடியாத, அவன் செய்யாம யாரும் ஒன்ன செய்யவே முடியாது. நமக்கு சுதந்திரமே இல்லை. அதனால அந்த தாம் காண அல்லது சோதிக்க என்பது அதத்தான் நேத்து ஒரு இதுல பார்த்தேன். ஆமா, அது பிருகதாரண்யம். அதுல அந்த உபனிஷத்துல உள்ள செய்தியை படிக்கும் பொழுது அதுல சொல்றாரு, பெருமான் சோதி வடிவாய் வந்தான். எப்படி வாராம்காரு? சோதி வடிவாய் வந்தான். எதுக்கு? என்னை சோதிக்க வந்தான்.
சோதி வடிவாய் வந்தான். சோதித்தன் என்ன? சோதித்தன்னா நம்முடைய குற்றங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் நீக்குவதற்காக அவன் சோதி வடிவில வாரான். சோதி வடிவிலே வந்தான், என்னை சோதிக்க வந்தான். சோதிக்க சோதியாய் வந்தான். சோதிக்க எப்படி சொல்றாரு? நல்லா சொல்றாங்களா இல்லையா? கருத்தை சொல்றத சொல்லுலே ஒரு அழகு இருக்கலாமா? அப்படி அதனால எங்க அந்த பெருமான் அப்படி வாராரு, உருவு கொண்டு வாராரு. ஏன்னா அவர் உரு எல்லாருக்கும் தெரியது மாதிரி தெரிய காட்டணுங்கிறதுக்காக வருகிறார். அந்த இதத்தான் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல, கண்ணுக்கு காட்டுகிற உளம் போல. கண்ணுக்கு எது காட்டுது? உயிர் காட்டுது. அதனால மற்ற உயிர்களுக்கு காட்டுறதுக்காக இல்லையா? ஆமா, இறைவன் வாரார். கண்ணுக்கு காட்டுற உயிர் போல உயிர்களுக்கு காட்டுறதுக்கு அந்த உயிருக்கு உயிர், சோதிக்குள் சோதி வருது. உயிருக்கு உயிரானவும் வாரான் இல்லையா? கண்ணுக்கு உயிர் காட்டுது இல்லையாமா? உயிர் தானா காட்டல, இவன் அது வழியா காட்டு வைக்கிறான். இப்போ அவன் எல்லா உயிர்களுக்கும் காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டல் இல்லையா? இதானே நாம படிச்சுட்டு இருக்கோம். ஆமா, அங்க பாக்காங்க ஓடல தான் அழியாம இருக்கேன். அதனால அந்த அறிவுக்கு அறிவு வேல்புடைய இந்த ஆன்மாக்கள் அந்த விடயத்தை அறியும்படி முதல்வன் அதனோடு உடங்கி எய்து நின்று இல்லையா? அப்போ அந்த இதுல முதல் அதிகரணம் என்னதுமா? அங்க பாக்காதீங்க, 11லதான். அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது. ஏன்? இவ்வான்மாக்கள் அவன் இன்றியமைந்து ஒன்றையும் விடையா ஆகலாம். அப்படித்தானே இதெல்லாம்? ஆமா ஆமா. அதனால அந்த இறைவன் முதல்வன் அவற்றோடு உடங்கி எய்ந்து நின்று அறிவித்து கூட இருந்து அறிந்து வரணும். அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. அந்த அற்புத திருவந்தாதியில சொன்னது போல அவன் வருகிறான். நன்னறி காட்டு மாட்டான். எதுக்கு வரான்? அந்த நன்னறிய உலகம் காணும், காட்டுத உலகத்துக்கு காட்டும்படி. அந்த இது நன்னறியாம் என்று, இதுதான் நன்னறியாம் என்று. நன்னறினானது ஏமா? நன்னறினானதுமா? நன்னறினா என்ன? இல்லாம கோபமா இருக்கடா. நன்னறி ஆகிய ஞானம்னு படிச்சோமல்ல 8ல. இப்போ நன்னறினா ஞான நெறின்னு அர்த்தம். நன்னறி ஆகியனா ரெண்டும் ஒண்ணு இல்லையா? நன்னறினா ஞானம். இதான் ஞானத்துக்கு வழி என்று. ஞானத்தால் உயும் நெறி காட்ட அவங்களுக்கு உயிர் நெறி காட்டு வித்துங்கிறாரா இல்லையா? உயிர் நெறி காட்டு வித்து, அதுக்காக வாரான். அவங்களுக்கெல்லாம் உங்களை காட்டணும். இது காட்டுறது என்னது? திருட்டாந்தம். காட்டுறது என்னது? திருட்டாந்தம். திருட்டாந்தம்னா என்னது? உதாரணத்தோட சொல்றது. திருட்டாந்தம்னா உதாரணம் பண்ண.
அப்போ அவங்களுக்கெல்லாம் நெறி எதுங்கிறத விஷுவலா காட்டுறது. அப்போ அந்த திருஷ்டி அப்படின்னா அறிந்த ஒன்று என்னது, பூர்வ காட்சி, முன் அனுபவம். அது அனுபவத்தை முன்னால காட்டுறது, விஷுவலா காட்டுறது. அதுக்காக வந்தாரு. பாருங்க இவர் எப்படி இருந்து எப்படி செஞ்சிருக்காங்கன்னு. அதனால நன்னறி காட்டு மாற்றால் நல்ல நெறி, ஞான நெறி காட்டும், அதை விரும்பி. அப்போ காட்டுகின்ற வகையாலே, காட்டுவதற்காக யாருக்கு காட்டுறதுக்கு அவன் வருகிறான். அப்போ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கண் போல இல்லையா, இவன் கதிர் போல. எப்படி வரான் இவன்? கதிர் போல, கண்ணுக்கு காட்டுகிற சூரியனுடைய கதிர் போல வாரான். யார் வாரா? பெருமான் வாரார். அதான் யோகி, சிவன் யோகி ஆகி ஒளி போல இறைவன் காட்டினால் என்று உயிர் காணான். அதனால அந்த காட்டு மாற்றால் தொண்டரை விளக்கம் செய்ய சொன்னாரா இல்லையா? தொண்டரை விளக்கம் செய்தல், ஞாலத்தாருக்கு நெறிகாட்டல் பொருள். ஞாலத்தார் யாரு? உயிர்கள் இல்லையா? வானிடத்தவரும் வந்து மண்மேல் அழிச்சுப்ப. வானிடத்தவரும் அது எங்க படிச்சோம்? உணெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணராரென்றே சித்தியாரு. இல்லையாமா? அங்க சித்தியார தானே சொல்றாரு. ஆமா, எதுக்கு சொல்றாரு? அத இந்த உலகத்தின் பெருமையை சொல்றாரு. இந்த உலகம் கண்ம பூமி, இந்த கண்ம பூமி ரொம்ப சிறப்பானது. எதுக்கு? என்ன சிறப்பு இந்த உலகத்துல? ஏ தாய், என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க. என்னமா? புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமேன்னு சொல்றாரா இல்லையா? அப்போ இங்க பிறந்தவரெல்லாம் தவமுடையவர், பிறக்காதவர் அவம்னா பிறந்தவர் தவமுடையவர். என்ன தவம்? இதுல என்ன சிறப்பு இருக்குமா? இதுல என்னடா? ரெண்டும் நிறைஞ்சிருக்கு. எந்த இடத்துலயும் ஒரு இடத்துல போனா இன்பம் மட்டுமே இருக்கும். அப்போ உலகத்தை மறந்துடுவோம், பெருமானை மறந்துடுவோம். இன்னொரு இடத்துக்கு போனா துன்பம் மட்டுமே இருக்கும். அது மாதிரி இது ரெண்டுக்கும் சமமா இருக்கிறதுனால நம்ம பெருமானை நினைக்கிறதுக்கு வழிபடுறது. எப்படியோ சரியா சொல்லிட்டாங்க. எப்படியோ எப்போ இல்ல. ஆமா, ஏன்னா இங்க பிறக்கிற இந்த மானிடரா பிறக்கிறது கடலை கையால நீந்தற மாதிரி இல்லையா? ஆமா, அதுலயும் அந்த கடலை கையால நீக்கிறது போல ரொம்ப கஷ்டம். ஏன்னா 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்புலாம் இருக்காங்க. அதுல இந்த மானிடத்துல பிறக்கிறதுங்கிறது கடலை கையால் நீங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதுல வேத ஆகமங்கள் எல்லாம் ஆமா விளங்குகின்ற இடத்துல பிறக்கிறது அதை விட சிறப்பு. தரையனில் கீழே விட்டு தவம் செய் நற்சார்பில்
வந்துதித்து அப்படிங்கிற. அப்போ அது பெரிய பாக்கியம். அப்போ அங்க வந்து பிறந்தாலும் வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமைதைத்து ஆழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரணும். அது அதை விட கஷ்டம் இல்லையா? மானிட பிறவிதான் உகத்தது மனவா காயத்து ஆனிடத்தை இது மாடும் அரண்பணிக்காக என்றோம். வானிடத்தவரும் வந்து மண்மேல் அரண்தனை அச்சிப்பன். ஆனா இங்க உள்ளவனுக்கு அது பெருமை தெரிய மாட்டேங்குது. இங்க உள்ளவனுக்கு இந்த பெருமை, அவன் அங்க உள்ளவன் இங்க வந்து கும்பிட்டு அடக்கான். இங்க உள்ளவனுக்கு அது பெருமை தெரிய மாட்டேங்குது. சதா சர்வகாலம் அவன் அப்பப்போ வருவான். இவன் இங்க இருக்கவன் சதா சர்வகாலமும் அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடக்கணும் இல்லையா? செய்யறோமா பாடி? அதெல்லாம் செஞ்சிட மாட்டோம் இல்லையா? அது உங்களுக்கு அந்த இதுல சொல்வாராலேம்மா, 2ஆம் நூற்பாவில என்ன சொல்லுவாரு? நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? நடை பிணங்கள் போல. எப்படி இருக்கோம்? பிணத்தினை ஒத்து வாழ்ந்து பின் நடை பிணங்கள் போல. நடக்கிற பிணம், சிவ உணர்வு இல்லாதவ பிணம். ஆனா நடக்கான், பிணம் நடக்காது. அந்த பேய் தேர்னு சொன்னாரா இல்லையா? கால் இல்லாத தேரு அப்படின்னு. பிணம்னா நடக்காது, இது காலை வச்சு நடக்குது. அதனால இது நடக்கிற பணம் தான். விளக்குதாமா? அதனால உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம், நம்ம உடல் உயிர் உணர்வு எல்லாம் எங்க இருக்கணும்? அதனால இருக்கணும், எப்போதுமே அங்க இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாட்டாலும் ஒரு கால் வணங்குறீர் அரணை. உங்க பாவத்தெல்லாம் அவன் அறுக்கான். அதுக்காகவாது ஒரு காலம், 6 காலத்துல ஒரு காலம் வணங்க கூடாதா? கோயில்ல ஒரு கால் பூசை உள்ளது. கோயில் இருக்கலாமா? ஒரு கால பூசை தான் நடக்கும் இல்லையா? 6 காலம் பூசை நடக்கணும். 6 காலம் பூசை நடக்கணும். 6 கால பூசைன்னு என்ன? 24 மணி நேரம் பூஜைன்னு அர்த்தம். அப்படி நடக்கணும். அதான் 6 கால பூசை. விளங்குதாமா? ஒரு காலம் கூட வணங்க மாட்டாங்க. அப்படி வணங்கினா வானவர் வணங்க வைப்பான். வானவர்கள் எல்லாம் ஒன்ன வந்து கும்பிடுவாங்க. அந்த உன்னுடைய பெருமை தெரியாம இல்லையா? அயர்ந்தானே பெருமைய, அயர்ந்தானே. எங்க சொன்னாரு? எங்கம்மா சொன்னாரு? 8ல வளர்ந்ததால் அயர்ந்தானே உணர்த்த இல்லையா? எந்த அதிகரணத்துல? 8ஆம் நூற்பாவில 4 அதிகரணம் இருக்கலாமா? என்ன அதிகரணம் எல்லாம்? முதல் அதிகரணம் 2, 3 உபதேசம். தீட்சை அது தடை நீக்கம் இல்லையா? அதுக்கப்புறம் 3ல உபதேசம், 4 பயன். அப்படி அமைஞ்சிருக்குது. அதனால இங்க அந்த திருநீலகண்டர் அவர் ஞானத்தார் அறியும்படி அந்த பயனை அறிவதற்காக
அந்த பாடல் 180. எதுவாம் என்று காட்டு மாற்றம் எதுக்கு வந்திருக்கிறாரு? எதுவாம், இதுதான் நீங்க பயன்படுத்த வேண்டிய நேரி அப்படின்னு. இதுனா அண்மை சுற்று. அப்ப நூல்ல படிக்கிறதெல்லாம் சேமை சுற்று. அப்படி ஒருத்தன் இருந்தான் வச்சானாம் படிக்கும். இது நேர்ல விஷுவலா காட்டுறாரா இல்லையா? உங்களுக்கு உடனே உணர்வு தோன்றுமா இல்லையா? அதுக்காக வாராரு. அப்ப யாருக்காக வாராரு? உலகுக்காக. யாருக்காக வாராரு? இவங்களை பார்த்து உலகம் உயணுங்கிறது அந்த பெருமான். அது இது என காட்டும். அப்போ உலகப் பற்றுகள் எவையாயினும் இறைவனுடைய அன்பை நோக்க அதெல்லாம் சூனியம். இது பயிற்சி வைராக்கியத்தை குறிக்கும். இதுதான் பக்தி வைராக்கியம். இது ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நீங்கி நிற்பதை காட்டுறதுக்கு வரல. இவங்கள மாதிரி 2 பேரும் சன்னியாசி மாதிரி இருக்கணுங்கிற காட்டுறதுக்கு வரல. அது நோக்கம் இல்ல. எதுக்காக காட்ட வராரு? ஆமா, அத காட்டுறதுக்காக வரல. பக்தி நெறி பெருமானிடத்துல எப்படி பக்தி இருந்திருக்கு அப்படின்னு. அதனால எல்லாம் மாற்றி சொல்லிடுறாங்க. அது முதல்ல ஒழுக்கம் என்பது உலகத்தார் விதித்தபடி ஞானிகள் சொன்னபடி அவங்க ஒழுகுவது ஒழுக்கம் இல்லையா? ஆமா, அந்த ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னா அடக்கத்தோடு இருக்கணும் இல்லையா? ஆமா, அவர் கீழோடு கோபனம், கீழோடு கோபனம் சாத்தி கேடிலா வாழ்வெடு நீற்று ஒலி மலர்ந்த மேனிமேல் தோளோடு மார்பிடை துபடும் நூலுடன் நீள் ஒளி வளர் திருமுண்ட நெற்றியும் கொண்டு வருகிறான். பெருமான் எப்படி வராருங்கிறத சொல்றாரு இல்லையா? நெற்றியில என்ன போட்டிருக்காரு? திருமுண்டம் விபூதி, நீள் ஒளி ஒளிவளர் திரு இல்லையா? அதுல முப்புரி நூல் துபட கீழோடு கோபனம் சாத்தி, கீழோடு கோபனம் அவரு கீழும் கோபனம் எல்லாம் உடுத்திக்கிட்டு கேடிலா வாழ்வெடு நீட்டு ஒளி. அவருடைய நீட்டு ஒளி எப்படி இருக்குதான்? வாழ்விடு நீட்டு ஒளி. மலர்ந்த மேனிமேல். அப்போ கேடிலா வாழ்வொளி நீட்டு மலர்ந்த மேனி. திருநீரு உடம்புலையும் பூசி இருக்கிறாரு, நெற்றியிலையும் பூசி இருக்காரு. அதான் முழு நீர். அதுக்கு பேர் என்ன பேரு? முழு நீர் பூசிய முனிவர் சொல்றாரா இல்லையா? மையெல்லாம் நீர் பூசி. எது எதுங்கம்மா வருது? என்னம்மா? மையெல்லாம் நீர் பூசி. மெய்ப்பொருள் நாயனம். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடிச்சி கட்டி கையனில் படைகவர்ந்த புத்தக கபடி ஏந்தி மைபொதி விளக்கை எண்ணம் மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன். முத்தநாதனுக்கு சொன்னதே அங்க கொண்டு சொல்ல. அது நிறைய பாட்டு இருக்கு. திருநாவுக்கரசு தேவாரத்துல பாட்டு இருக்கு சார். அவரு திருவேட பொலிவுனாரே அப்பர் சாமி தான். இதோட நாம நிப்பாட்டிட்டு அடுத்த இதுல தொடர்ந்து பார்க்கலாம். அவர் எப்படி வராருங்கிற வரைக்கும் பார்த்திருக்கிறோம் இல்லையா? சிவ யோகி ஆகி வாராரு,
அந்த அருட்சிவ யோகி ம். அப்படி சொல்லும்போது அந்த சிவம் வருது, அருள் அந்த மேனி அருள், அந்த மேனில எப்படிலாம் இருக்குது, வாழ் ஒளி வீசுது, நிறநேற்று ம். பூசியிருக்கிறாரு, நெற்றியில திருமுண்டம் பூசியிருக்கிறாரு அப்படின்னு அருள்ங்கிறது எப்படியெல்லாம் வெளியில காட்டி வருது அப்படிங்கறத அங்க சொல்றாரு.